ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க, நம்ம சேனலை தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். ஓகே, இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்குறீங்களா? ரொம்ப நாள் கழித்து நீண்ட இடைவேளைக்கு பிறகு ஏஜியோ ஷாப்பிங் ஹால் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். எதுக்குன்னு பார்க்குறீங்களா? மெகா பிளாக் பஸ்டர் சேல் மீஷோவோட வீடியோ போட்டோம் இல்லையா? 44K ப்ளஸ் வீடியோ போயிட்டே இருக்குது. அதே மாதிரி இதையும் பிளாக் பஸ்டர் ஆக்கிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட்டு வேணா என்ன பார்சல்னு பார்த்துடலாமா? ஆக்சுவலாக இது வந்து தீபாவளிக்கு அதுக்கப்புறம் வாங்கினது எல்லாம் ஒரு நாள் வாங்கினது எல்லாத்தையும் ஒட்டுக்கா எடுத்து பேக்காக கொண்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட்டு வேணா நம்ம செல்லாக்கு வந்த குர்த்தா. ஆக்சுவலாக இது ஷர்ட் டைப்லேயும் இருக்கும், குர்த்தாவும் இருக்கும். இதை போட்டுட்டு வேர் பண்ணிவிட்டு செல்லா காலேஜுக்கு போகிறாப்படி, ஃபங்க்ஷனுக்கு போகிறாப்படி, செம்ம சூப்பராக இருக்குமா, கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாப்படி. ஆக்சுவலாக இதோட எம்ஆர்பி இந்த ரேட் இல்லை, எம்ஆர்பி தான் இந்த ரேட்டு. பட் நம்மளுக்கு ஆஃபரில் ரொம்ப சீப்பாகவே கிடச்சிது. இதில் இப்போ வந்து நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருந்தது. நான் எடுக்கிறப்ப எனக்கு டக்குன்னு நம்மளுக்கு பிங்க்கு பிடிக்குங்கிறனால பிங்கை சூஸ் பண்ணிட்டேன். குவாலிட்டி வைஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா லெஸ் வெயிட்டாக தான் இருக்கும், கொஞ்சம் லைட்டாக லிட்டில் பிட் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அது போட்டோம் அப்படின்னா செம்ம சூப்பராக இருக்கும். செல்லாக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுங்க. எனக்கு அதுவே ரொம்ப ஹாப்பி. ஓகே, இதோட பையிங் லிங்க் எல்லாமே உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணுங்கள். அது இல்லாமல் நம்ம எப்போ சொல்கிற மாதிரி தான் ஏஜியோவில் பொறுத்த வரையிலும் ரேட் காஸ்ட்லியாக தெரியும். பட் ஆஃபரில் வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாருமே நம்ப முடியாத ரேட்டில் கொடுப்பாங்க. அதுதான் ஏஜியோ. அந்த டைமை வந்து நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணி பிக் பண்ணிக்கணும். அந்த மாதிரி எடுத்தது தான் இதெல்லாம் இந்த ஃபெஸ்டிவல் வேரில் எடுத்தது தான் எல்லாமே. இது வந்து ஒரு இது வந்து ஒரு ராமர் ப்ளூ கலரில் இருக்கிற ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஜக்கார்டு மெட்டீரியல் தான். கொஞ்சம் இந்த பனியன் டைப்புன்னு சொல்ல முடியாது. இது என்ன மெட்டீரியல்னு ஆக்சுவலாக எனக்கு தெரியல. பட் ரயான் கிடையாது, இது எல்லாமே வீவிங் தான், பிரிண்ட் எல்லாம் கிடையாது. கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் என் ஹைட்டுக்கு. பட் வேர் பண்ணிக்கிறக்கும் எல்லாமே கிராண்டாக தெரியும். ஆக்சுவலாக நீங்கள் இந்த ரீல்ஸில் பார்த்துருப்பீங்க, நான் இந்த டாப்பு வேர் பண்ணி நல்லா இருக்குங்க. இதுவும் ஆஃபரில் தான் எடுத்தேன். பட் என்ன ரேட்டு எல்லாமே எனக்கு ஞாபகம் இல்லை. நான் உங்களுக்கு எல்லாமே லிங்க் கொடுத்துட்றேன், நீங்கள் போய் செக் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்போ ஆஃபர் போடுறாங்கன்னு நான் உங்களுக்காக வீடியோ போட்டுறேன். அதுக்காகவே மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகே, நல்லா தான் இருந்தது. இந்த ரேட்டுக்கு இது அஃபோர்டபுள் தான். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தரலாமா? பேக்கிங்கே தனியாக காசு கொடுக்கணும் போல இருக்கு. ஆக்சுவலாக இது செம்மைங்க. இன்னும் நான் இது வேர் பண்ணல. ஆக்சுவலாக சும்மா அந்த டைமில் மட்டும் வேர் பண்ணி பார்த்துட்டு அது வீடியோவும் எடுக்கலை. பட் ஃபுல் அண்ட் ஃபுல்லி அம்பர்லா என்ன இமேஜில் இருக்கோ அதுதான் ஏஜியோவை பொறுத்த வரையில் வரும்னு நான் நிறைய வாட்டி எல்லா இடத்துலையும் நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன்னா இது வந்து 100% அதை ஃபுல்ஃபில் பண்ணும். ஃபுல்லி அம்பர்லாங்க. இப்போ நம்ம மீஷோவில் எடுக்கிறது கூட ஃபுல் ஃப்ளாடுன்னு சொல்லுவாங்க, பட் இந்த அளவுக்கு இருக்காது. இது வந்து நம்மளே ஒரு 4 மீட்டர் 5 மீட்டர் எடுத்து ஃபுல்லி அம்பர்லா கட்டிங் ரவுண்டு ஃபுல் 360 டிகிரியில் வெட்டினோன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குங்க. இந்த சில்க் காட்டனில் ஷைனிங்காக டபுள் ஷேடு, ஒரு ஆரஞ்சு வித் எல்லோ ஷேடாக இந்த ப்ளூ அதுக்கும் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் கலரில் இருக்குது. இந்த ஃபேக் மிரர் வச்சு நெக்லைனில் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃபுல் ஸ்லீவ் தான், அதுலேயும் டிசைன் வந்திருக்கும். இதோட ஃபுல் ஃப்ளாட்டாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன், என்னால் கேமராவை ரொட்டீன் பண்ணிகிட்டே இருக்கணும். ஆக்சுவலாக சமையல் வேறு ஆகிட்டுருக்கு, அதுவும் விசில் வேறு சவுண்டு. ஓகே, இதை உங்களுக்காக ஃபுல் ஃப்ளாட்டாக காமிக்கணும்னு சொல்லிட்டு எஃபர்ட் போட்டு எடுத்துருப்பேன் பாருங்கள். நல்லா இருக்குங்க. வேர் பண்ணிக்கிறக்கும் அவ்வளோ லைட் வெயிட்டாக கம்ஃபர்டபுளாக செம்ம சூப்பருங்க. இதுக்கு வந்து நான் 10 out of 10 கொடுப்பேன். கலரும் அதே மாதிரி தான், என்ன இமேஜில் இருந்ததோ அதுவே வந்துச்சு. அதுவும் நல்ல ஒரு ஆஃபர் ரேட்டில் தான் காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்காக. ஓகேவா? சூப்பராக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து நம்ம கடைக்கே வந்துருச்சு எப்பவும் போல். ஓகே, என்னென்னு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா? நல்ல கவரே ஃபுல்லாக பெருசாகவே கொடுத்துட்றாங்க ஏஜியோவை பொறுத்தவரையிலும். நல்ல பேக்கிங் எல்லாம் சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக 2 பார்சல் வந்தது. இது வந்து நான் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன். என்னென்னா நான் ஏமாந்துட்டேனோன்னு பயந்துட்டேன். ஆக்சுவலாக இது நான் எடுத்தப்போ நோ ரிட்டன் நோ பாலிசின்னு அந்த இதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. சரி பரவாயில்ல, நம்ம ஏஜியோவை எடுத்துட்டு ரிட்டன் போட மாட்டோம்ல சொல்லிட்டு அப்புறம் அதை நெக்ஸ்ட்டாக சொல்கிறேன். இது செம்மைங்க. நம்மளுக்கு பிடிச்ச ஃபுல் அண்ட் ஃபுல்லி பனாரசி துப்பட்டால, அதுவும் நல்ல ஒரு ராணி பிங்க் மாதிரி இருக்கும். மெரூன் வித் ராணி பிங்க் இருந்தால் மிக்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும்? மெரூனுன்னு சொல்ல முடியாது, பிங்க்குன்னு சொல்ல முடியாது.
ஹாஃப் ஒயிட் கலர், அதாவது கிரீம் கலரு டாப் அண்ட் பாட்டம் கொடுத்துருப்பாங்க. அதுவும் அந்த பேண்ட்லயும் கீழே வந்து பார்டர் கொடுத்துருப்பாங்க, எம்ப்ராய்டரி பார்டரு. சூப்பர்பா இருக்கும். பேண்ட்டு வந்து இது என்ன மெட்டீரியல்னு எனக்கு தெரியவே மாட்டேங்குது. ஆக்சுவலா இந்த வந்த 2 பார்சலும் ஒரே மெட்டீரியல் தான், பட் என்ன மெட்டீரியல் தெரியல. சைடு பேக்கெட் இருக்கு. நல்ல ஒரு நார்மல் பேண்ட் தான், பலாசான்னு சொல்ல முடியாது, நார்மல் பேண்ட் தான். எலாஸ்டிக் எல்லாம் வச்சு செம்ம சூப்பரான குவாலிட்டி கொடுத்துருந்தாங்க. லைட்டா பலாசானே சொல்லலாம், பட் நல்லா ஃபிளாட்டா இருக்காது. இது வந்து அதே மாதிரி தான் எம்ப்ராய்டரி சேம் கலர்ல கொடுத்து பைப்பிங் கான்ட்ராஸ்ட்ல கொடுத்து சீக்வன்ஸ் ஒர்க் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. நெக்லைன்ல 3/4 ஸ்லீவ் தான், ஸ்லீவ்லயும் டிசைன் கொடுத்துருப்பாங்க. நல்ல ஒரு ரவுண்ட் நெக் தான். செம்ம சூப்பரான பார்ட்டி வேறுங்க, ரொம்ப ரொம்ப பிடிச்சது. மோஸ்ட்லி வந்து இந்த ஹாஃப் ஒயிட்டுக்கு மெரூன் ஷேடு வந்து செம்ம கான்ட்ராஸ்டா இருக்கும். நல்ல ஒரு கலர் காம்பினேஷன்ல இதுவும் அடிப்பொலியான கலர் காம்பினேஷன் தான். அதுக்குள்ள வெளியிலேருந்து ஆஹா கடையில வச்சே ஓப்பன் பண்றீங்களாக்கா அப்படின்ட்டு பார்த்துட்டு போனாங்க. சைடு ஓப்பன்ல வர மாதிரி நார்மலா நல்லா இருக்குல்ல. ஃபினிஷிங்கு ஒர்க்கு எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸ்டிச்சிங்கு எல்லாமே ஆசம்னே சொல்லலாம். இந்த கலர் காம்பினேஷன் பாருங்க செம்மையா இருக்கும். நல்ல ஒரு ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் ஒன் நான் என்ன இதானு பாக்குறீங்களா? ஆக்சுவலா இதுவும் 3 பீஸ் செட்டு தான், சாரி 2 பீஸ் செட்டு. பட் வந்தது வந்து வெறும் டாப் தான். இந்த வீடியோ எடுத்து முடிக்கிற வரைக்கும் எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் தான் நான் மறுபடியும் போய் இதில் ஸ்க்ரால் பண்ணி பார்க்குறப்ப என்னடா இது பேண்ட்டுக்காக தானே இதை புக் பண்ணது. ஆக்சுவலாக இங்கே பாருங்கள், நான் வேர் பண்ணிக்கிற குர்த்தியும் இதுவும் சேம் பேட்டர்ன் சேம் கலராக தான் இருக்கும். கொஞ்சம் லிட்டில் பிட்டு டிஃப்ரெண்ட் இருக்கும். பட் நான் எடுத்ததே அந்த பேண்ட்டுக்காக தான் புக் பண்ணதே. செம்ம சூப்பராக இருக்கும். நல்லா ஒரு ஹக்கோபா டைப்பில் இருக்கிற மாதிரி எம்ப்ராய்டரி போட்ட மாதிரி. அது எனக்கு தோணவே இல்லை. அதுக்கப்புறம் இது ஆக்சுவலாக நோ ரிட்டர்னில் வந்தது, நோ ரிட்டர்ன் பாலிசியில். அப்புறம் இது பண்ணி மெயில் அனுப்பி இல்லை இது இந்த மாதிரி தான் சொல்லிட்டு இதெல்லாம் போட்டு ஓகே எப்படியோ ரிட்டர்ன் எடுத்துக்கிட்டாங்க. பட் எனக்கு இது அந்த செட்டாக வந்திருந்ததுன்னா கண்டிப்பாக நான் வச்சுருந்துருப்பேன். அதுக்கப்புறம் நீங்கள் செகண்டாக புக் பண்ணுங்கன்னு சொல்லி வந்தது. அப்புறம் சரி இவ்வளோ அலப்பறைக்கு அப்புறம் நம்ம இது புக் பண்ண வேண்டான்ட்டு நான் வச்சுட்டேன். பட்டு கொஞ்சம் டிசப்பாயிண்ட் தான் இந்த இதில். ஓகே நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்களா, நாங்கள் வெளியே வச்சு தான் அன்பாக்ஸ் பண்ணுவோன்னு சொல்லியிருக்கேன்ல. ஆக்சுவலாக இதுவும் இன்னொரு இது சூப்பராக இருக்கும், அதுவும் நான் அடுத்ததாக சொல்கிறேன். ஷூ, ஒரு ஷூ புக் பண்ணியிருக்கேன். என்னோட சைஸுக்கு சரி கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு புக் பண்ணி அதுவும் வெளியே தான் வச்சு அன்பாக்ஸ் பண்ணுவோம். நான் தான் சொல்லியிருக்கேனே, எங்கள் வீட்டில் 30,000க்கு கொடுத்து ஷூ செப்பல் வாங்கினாலும் வெளியே வச்சு தான் அன்பாக்ஸ் பண்ணணும். அவ்வளோக்கெல்லாம் வாங்க மாட்டோம். இது ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ரேட்டில் கிடச்சிது. சரி வாக்கிங் நான் போகிறேன்னு சொல்லிட்டு வாங்கினேன். பட் இப்போ வரைக்கும் செல்லா தான் காலேஜுக்கு போட்டுட்டு போயிட்டு இருக்கா. அப்படி தீபாவளிக்கு வேர் பண்ணிக்கிட்டா. அப்படி நான் பாருங்க, நான் ஒரு கால்லையும் செல்லா ஒரு கால்லையும். எங்கள் வீட்டில் எனக்கு ஷூ வாங்குறமோ இல்லையோ அவங்களுக்கு மேட்சிங் ஆகிடும் நான் எடுக்கிறது. இது வந்து ஒரு காட்டன் கவுன். ஆக்சுவலா இது வந்து நான் ஃபுல் கவுனா இருக்கும், நைட்டிக்கு பதிலாக வேர் பண்ணிக்கலாம். ரேட்டும் அஃபோர்டபுளா இருந்தது. சரி நைட்டிக்கு பதிலாக இந்த மாதிரியே வேர் பண்ணிட்டா டக்குன்னு வண்டியில் போகிறக்கும் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு தான் புக் பண்ணேன். பட் இது நீ லெங்க்த்துக்கு கொஞ்சம் கீழே தான் இருக்கும். ஹிப் லைனில் வந்து எலாஸ்டிக் வச்சு இந்த ஸ்டெப்பாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி செம்ம சூப்பரான காட்டனில் நல்ல ஒரு குவாலிட்டிங்க. பார்க்கறக்கே நம்மளுக்கு பிடிக்கும் இல்லையா ஒரு மெட்டீரியல் எல்லாம், அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான மெட்டீரியலில் இருக்கிற ஒரு கவுன் தான். ஆக்சுவலாக குர்த்தா ஒரு சூப்பரான குவாலிட்டிங்க, செம்மையா இருக்கு. இது நல்ல ஒரு அஃபோர்டபுள் ரேட்ல கிடைச்சது. இதுவும் கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் ஒயிட் ரேஞ்சில் தான் இருக்கும், அந்த கலர்ல தான். ஓகே இது என்னன்னு பாக்குறீங்களா? வெளியே இருந்து உள்ள எடுத்துட்டு வந்துட்டோம் அன்பாக்ஸ் பண்றதுக்காக. ஆக்சுவலா நம்ம ஜிக்காக ஒரு இங்க பேக்கெட் எங்க ஜோப்புங்க. ஆக்சுவலா எங்க ஊர்ல ஜோப்புன்னு தான் சொல்லுவோம் பேக்கெட். உங்க ஊர்ல என்ன சொல்லுவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. டிஷர்ட்ல வந்து பேக்கெட் வராதாமாப்பா, அதுதான்ப்பா டிஷர்ட் அப்படின்னு சொல்லி அவருக்கு விளக்கம் கொடுத்தோம். இதுவும் நெட் பிளே அப்படிங்கிற பிராண்ட்ல இருந்து. ஆக்சுவலா இந்த நெட் பிளேல நாங்க நிறைய எடுத்திருக்கோம். இந்த டிஷர்ட்டு செல்லாக்கு, மம்முக்கு, சாருக்கு எல்லாத்துக்குமே செம்ம சூப்பராக இருக்கும். இப்போ வரைக்கும் அடிக்கடி வேர் பண்ணிக்கிறாரு. இந்த கலரும் நல்லா இருந்தது. இப்போ ட்ரெண்டிங் இருக்கிற அந்த ஆலிவ் க்ரீனில் சைடு ஓப்பனோட ஒரே ஒரு பட்டன் ஓப்பன் பண்ணி வேர் பண்ணிக்கிற மாதிரி நல்லா இருக்கு குவாலிட்டி வைஸ் எல்லாமே. நெக்ஸ்ட் ஒன் வந்து என்னன்னு பார்த்துடலாமா? இதுவும் கடையில் இதுவும் நான் வாங்கின ஒரு மொக்கைன்னா சொல்லலாம். அதாவது அவசரத்தில் ஆஃபரில் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவசரத்தில் புக் பண்ணுவேன். பட் கலரு எல்லாத்தையும் பார்ப்பனே ஒளி அது என்ன ஏதுன்னு உள்ள போய் கூட படிச்சு பார்க்க மாட்டேன். ஆக்சுவலாக இது சூப்பரான ஒரு குர்த்தி சொல்லிட்டு புக் பண்ணேன். பட் வந்தது என்ன தெரியுங்களா? ஸ்வெட்டருங்க. ஆனால் குர்த்தியில் லெங்க்த்துக்கு இருக்குது. கலரு டிசைனு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது, குவாலிட்டி எல்லாமே. பட்
என்ன சொல்றது, ஸ்வெட்டர்னா நம்ம ஹிப் லைன் வரைக்கும் அது வரைக்கும் தானே இருக்கணும். இது வந்து அப்படி இல்லை, அதுக்கும் கீழே நீ லெங்க் கீழேயே போகுது. எந்த ஊர்லீங்க ஸ்வெட்டர் இது வரைக்கும் போட்டிருக்காங்க. அதுவும் இல்லாம நம்ம என்ன ஊட்டிலேயே இருக்கிறோம் இந்த மாதிரி ஸ்வெட்டரோட போட்டு என்ன பண்றது, திட்டு வாங்கிட்டு வச்சுட்டேன். என்ன பண்றதுன்னு தெரியல. இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது, வச்சுக்கலாமா இல்ல ரிட்டர்ன் போட்டுடலாமான்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா ஏஜியோவை பொறுத்த வரையிலும் அதிகப்படியா மேக்சிமமா 15 டேஸ் ரிட்டர்ன் பாலிசி கொடுப்பாங்க. ஒரு சில இதுல 3 டேஸ் 5 டேஸ் 7 டேஸ் அந்த மாதிரி தானே கொடுப்பாங்க. ஏஜியோவை பொறுத்த வரையில ஒரு சிலதெல்லாம் 15 டேஸ் கொடுப்பாங்க. அதனால இதை இன்னும் வச்சுக்கிட்டு தான் இருக்கேன். மனசு வரல, போடுறக்கும் மனசு வரல, வச்சுக்கிறக்கும் மனசு வரலன்னு சொல்லிட்டு டபுள் மைண்டடா வச்சுக்கிட்டு இருக்கேன். பட் பாக்குறதுக்கு குர்த்தி மாதிரியே தாங்க இருந்தது, செம்ம சூப்பரா இருந்தது. பட் நான் இப்படி மொக்க வாங்குவேன்னு நான் நம்பல. ஆனா இந்த ரேட்டுக்கும் இந்த இதுக்கும் சூப்பராகவே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். ஓகே நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோல மீட் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல மீட் பண்ணிடலாம். பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.